அது மைனர் ஆக்சிடென்ட்னு யாருப்பா சொன்னது? தம்பி நீங்க யாரு? திடீர்னு உள்ள வந்து சம்மந்தமே இல்லாம ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்க. நானா? நான் யாருங்கிறது உங்க எல்லாத்துக்கும் தெரியாது. ஆனா நீங்க எல்லாம் யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ நான் யாருங்கிறது எனக்கு உங்களுக்கு ஒன்றும் முக்கியம் கிடையாது. உங்க பையனுக்கு நடந்தது ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டா, இல்ல யாரும் பிளான் பண்ணி அவர் அடிச்சிருக்காரா? அதுதான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. தம்பி நீங்க யாரு? நீங்க பாட்டு வந்து உள்ள வந்து ஏதோ உளறிட்டு இருக்கீங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு தான் எங்களுக்கு கால் வந்துச்சு தம்பி. ஆமா, ஹாஸ்பிட்டலுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு ஒரு பையன் கால் பண்ணி சொன்னா அந்த பையன் எனக்கு தெரியும். ஆனா அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது ரோட்லங்கிறதும் எனக்கு தெரியும். தம்பி சொல்லு, யார் அடிச்சா? யார் அடிச்சா? அவனை அடிக்கிற அளவுக்கு உனக்கு விரோதி யாரும் கிடையாதுப்பா. மேபி அப்படி யாரும் இல்லாம இருந்திருக்கலாம் நேத்து வர. ஆனா இன்னைக்கு அவருக்கு ஒரு விரோதி இருக்காரு. இருங்க, நான் சொல்றதை விட நான் கூட்டிட்டு வந்து தம்பி சொல்லுவாரு என்ன நடந்துச்சுங்கிறது. தம்பி கொஞ்சம் இங்க வாங்க. இவர் தான் உங்க பையனை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தவர். ஆமா, நான் தான் பார்த்தேன். நான் தான் ஹாஸ்பிட்டல் கால் பண்ணேன். நான் தூரத்துல இருந்து பார்த்தேன். அவரை 2 பேர் அடிச்சிட்டு இருந்தாங்க. நான் பக்கத்துல போகும்போது அவங்க பைக் எடுத்துட்டு ஓடிட்டாங்க. ஏ பாவிய, என் பிள்ளைய அடிப்பானுவலா? எறும்பு கூட தொகை நினைக்காத பிள்ளைய அடிச்சுட்டானுவல, இப்படி அடிச்சு போட்டிருக்கானுவலே. என் தம்பி உனக்கு யாரும் தெரியுமா தம்பி? அந்த பயிலுவோம். எனக்கு இந்த ஆளும் தெரியாது, ஆனா பார்த்தா கண்டுபிடிச்சிருவேன். ஒருத்தர் போலீஸ் ட்ரெஸ் போட்டிருந்தாரு, இன்னொருத்தர் வந்து மொட்டை மண்டையா இருந்தாரு. ஆனா அவர் உடம்புல நிறைய டேட்டு எழுதியிருந்தாரு. அப்ப எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. என்ன அடிச்சது யாரும் இல்ல, நம்ம குமார் தான். யாருப்பா உங்க கடையில வேலை பார்க்கானே அந்த குமாரா? ஆமாப்பா, அவன் தான் அடிச்சான். அவன் எதுக்கு அடிக்கணும் நீ தேவையில்லாம? அது ஒன்றும் இல்லை, நந்தினியோட வண்டியை நேற்றே டெலிவரி பண்ண சொன்னேன். அவன் டெலிவரி பண்ணல. டெலிவரி பண்ணாமல் அன்னைக்கு கேட்கும்போது நான் டெலிவரி பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். நான் அதான் கொஞ்சம் திட்டினேன். என் அன்னன்னைக்கு செய்ய வேண்டிய வேலையை அன்னன்னைக்கு செய்ய வேண்டியதுன்னு செய்யாமல் இருந்துக்கிட்டு இப்படி இழுத்து வச்சுட்டு இருக்கீங்களேன்னு சொல்லி திட்டினேன். அதுக்கு நான் வேலையை விட்டு போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு போனான். நான் அதுக்கப்புறம் நான் அவனை மறுபடியும் வந்தாலும் நான் அவனை வேலைக்கு சேர்த்துக்கலாம் தான் நினைச்சேன். ஆனால் அவன் இப்படி பண்ணுவான் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்னாலதான் எல்லா பிரச்சனையும், என்னாலதான் உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனையும் வந்தது. இத்தனை தடவட்டி சொன்னேன் உங்ககிட்ட, அவன் வண்டியை கொண்டு வந்து தருவான், தரும்போது வாங்கிக்கலான்னு ஃபோன் பண்ணுன்னு சொல்லி ஃபோன் பண்ணி இன்னும் உயிரை வாங்கி இப்போ பாரு அவனுக்கு என்ன நிலமையில வந்து நிற்கான்ட்டு. உன்னால தான்ட்டி எல்லாமே. அத்தை நந்தினி அடிக்காத, அவ என்ன பண்ணுவா இதுக்கு? நீ சும்மா இரு சுதர், உனக்கு ஒண்ணுமே தெரியாது. எதை எடுத்தாலும் ஆடம். ஒரு மரியாதை கொடுக்கறது கிடையாது, வைக்கிறது கிடையாது. இன்னைக்கு பாரு அவ ஆடம் எங்க கொண்டு விட்டுருக்குன்ட்டு. சரி விடு, அடிக்காத. இது ஒன்றும் அவ பண்ண தப்பு இல்லை, நான் பண்ண தப்பு தான். நான் கொஞ்சம் ஹார்ஷா நடந்துக்கிட்டேன், அதனால அது எனக்கே வந்து இப்படி விழிஞ்சிருக்கு. இதுல அவ தப்பு எதுவுமே இல்லை. இதை போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணியே ஆகணும். எவ்வளவு திமிரு இருந்தா அவன் அவனை அடிக்கிற லெவலுக்கு இறங்கியிருப்பான். கண்டிப்பா இதை போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணி ஆகணும். வாங்க போலீஸ் ஸ்டேஷன் போவோம். அத்தை விடு, அவன் என்ன அடிச்சான், அவனோட வெறுப்பை தீர்த்துக்கிட்டான், விடு. அது போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு அவனுக்கு வேற ஒரு குடும்பம் இருக்குது, அதை யோசிச்சு பாரு. இப்படிப்பட்ட பிள்ளைய அவனுக்கு அடிக்கணும்னு எப்படி மனசு வந்துச்சு? சே. சரிதான்ப்பா சுதர், இப்படியே விட்டோம்னா நாளைக்கு மறுபடியும் எதுவும் பண்ண மாட்டாங்கிறதுல என்ன நிச்சயம்? அப்பா விடுங்கப்பா, அவனுக்கான தண்டனையை கடவுள் கொடுத்துப்பாரு, விடுங்க. சரி ஓகே, என்னோட வேலை முடிஞ்சு. நான் இதை தான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு வந்தேன். நான் கிளம்புறேன். நானும் கிளம்புறேங்க. என்னப்பா பிள்ளைய ஃபோன் பண்ணி காப்பாற்றி கொடுத்துட்டு இப்படி 2 பேரும் கிளம்புறேன்னு சொல்றீங்களே, இருங்கப்பா ஏதாவது சாப்பிட்டுட்டு வச்சுட்டு போகலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, எப்போ வேணா வந்து சாப்பிட்டுக்கலாம், நம்ம வீடு தானே. வரேன். சரிப்பா, போயிட்டு வா பார்த்து. சரி அழாதீங்க, விடுங்க, அழுத வரைக்கும் போதும். நீ சாப்பாடு வாங்கிட்டு வரேன், எல்லாரும் சாப்பிடுங்க. என்னத்தை சாப்பிட? இவனை பார்த்தாலே எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? சாப்பிட்றதுக்கா மனசு வரும்? அத்தை சித்தி அழாதீங்க ப்ளீஸ். நந்து நீயும் தான் அழாத, விடு, எல்லாம் சரியாயிரும். சரியா, நான் அழல. சரி நீ போய் ரெஸ்ட் எடு, மாத்திரை சாப்பிட்டு. எவ்வளோ நேரம் இங்கே உட்காந்துக்கிட்டே இருப்ப? மாப்பிள்ள போய் ரெஸ்ட் எடு மாப்பிள்ள, சொல்றது கரெக்டு தான். எவ்வளோ நேரம் நீ வெளியில நின்றுருப்ப? சரி நான் போய் ரெஸ்ட் எடுக்கேன். என்னாலதான் எல்லாம். பாவம், அவனுக்கு எப்படி வலிக்கும்? பாவம், உனக்கு வலிக்குது போல. நந்தினி, நீ என்னம்மா செய்றீங்க? ஒன்றும் இல்லட்ட, சும்மா அவனை பார்க்கலான்னு வந்தேன். அழாதம்மா. சரி நான் அழல. சுதரு எந்திரிச்சு சாப்பிட்டு மாத்திரை போட்டு தூங்குப்பா. அம்மா எனக்கு எதுவும் வேண்டாம்மா. அம்மா என்னை விடுங்கம்மா, நான் ரெஸ்ட் எடுக்கணும்மா, எனக்கு எதுவும் வேண்டாம். இதெல்லாம் சொல்லாத, மாத்திரை போடலாம் எப்படி உனக்கு இந்த புண்ணெல்லாம் சரியாகும்? மண்டையில் வேற பயங்கரமாக அடிபட்டிருக்கு. நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் வச்சு சாப்பிட்டு மாத்திரை போட்டு அதுக்கப்புறமா ரெஸ்ட் எடு, சரியா? சரிம்மா. அத்தை என்னம்மா? நான் அவனுக்கு சாப்பாடு கொடுக்குறேன். எதுக்குமா? நானே கொடுத்துட்றேன், சாப்பிட்ருவான். இல்லை நானே கொடுக்குறேன். நான் கொடுத்த சாப்பாடு கொடுத்தாலாவது கொஞ்சம் எனக்கு கில்டினஸ் குறையும். சரி வா. நந்து, என்ன? நீ கில்ட்டி ஆகுற அளவுக்கு இங்கே எதுவும் நடக்கல.
இதெல்லாம் உன் தப்பு கிடையாது, என்னோட தப்பு தான். அதனால உனக்கு எந்த கில்ட்டியும் தேவையில்ல, சரியா? ஓகே. சுதர், எழுந்துரு. ஓகே, நீ என்கிட்ட கொடு, நான் சாப்பிட்டுக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் தரேன், நீ சாப்பிடு. ஓகே, ரெஸ்ட் எடு, நான் போகிறேன். ம், சரி. நந்து, ம், தேங்க்ஸ். ரொம்ப முக்கியம். போ, தூங்கு, ரெஸ்ட் எடு. என்ன மக்களே, என்ன பண்ணுறீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஸ்டோரி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட்ல பிடிச்சிருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணிருங்க. அதுவும் இல்லாமல் இன்னைக்கு தமிழ் நியூ இயர் வேற. ஸோ அனைவருக்கும் இனிய தமிழ் வருட பிறப்பு நல்வாழ்த்துக்கள். ஆமாம், என்ன நான் மட்டும் வந்து தனியாக வளரிட்டு இருக்கேன்? உங்கள் சாரை காணும். சார் எங்கே பிஸியாக இருக்காருன்னு தெரியலையே. இதோ வந்துட்டாரு. ஹலோ சார். சார், ஹலோ ஹலோ. ஹலோ ஹலோ, என்ன என்ன எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? அதே என்ன என்னைய பார்த்து சொல்லிட்டு இருக்க? அங்கே பார்த்து சொல்கிறா. ஹாய் மக்களே, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஸ்டோரி பிடிச்சிருந்ததுன்னா பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. அண்ட் ஹாப்பி தமிழ் நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. என்ன இப்படி பம்மிக்கிட்டு இருக்க? உன் குரலும் சரியில்லை, ஆளும் சரியில்லை, நடவடிக்கையும் சரியில்லை. வாட் ஹேப்பனிங் மேம்? ஒன்றும் இல்லை ஜி. சரி, பார்த்துக்கிறேன். ஆமாம் சார், ஸ்டோரிக்குள்ளெல்லாம் வந்துட்டீங்க. என்னைய மட்டும் உள்ள கொண்டு வரல. எப்போ உள்ள கொண்டு வர போறீங்க? அது ஏதோ ஆக்சிடென்ட்டாக நடந்துச்சு, நான் போகணும்னு நினைக்கவே இல்லை. திடீர்னு போக வேண்டிய கட்டாயம், அதனால உள்ள வந்துட்டேன். உங்களையும் கொண்டு வந்துடுறேன், கவலைப்படாதீங்க. நம்ம 2 பேருக்கும் சேர்த்து ஒரு ஸ்டோரியே பிளான் பண்ணி வச்சிருக்கேன். இது உள்ள கொண்டு வர மாட்டேனா? அப்படியா? சரி 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 சரி, பார்ப்போம் பார்ப்போம். சரி மக்களே, நான் விட்டா பேசிட்டே இருப்பான். நான் உங்களை எல்லாத்தையும் அடுத்த வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். பாய் மக்களே. மறக்காம எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ப்ளீஸ். எனக்காக கொஞ்சம் கமெண்ட் மட்டும் பண்ணிருங்க ப்ளீஸ், அண்ட் லைக்கும் தான். பாய். பாய்.